மறுபடியும் கடந்த மாதம் என்று நினைக்கிறேன் இந்த வர்ஷிப் லெசன்ஸ்ல நம்ம சில காரியங்களை பார்த்தோம் இல்லையா. என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்னு நிறைய பேர் புதுசா இருக்கிறீங்க, அந்த டைம்ல சில பேர் இல்லை. அதனால என்னென்ன பார்த்தோன்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் ஒரு சொல்றீங்களா? ஏன்னா இது நம்ம ஒரு நானே பேசிட்டு இருந்தா அப்புறம் நீங்க சைட் தூங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நீங்களும் உங்க சைட்ல இருந்து இந்த செஷன் வந்து எப்படின்னா லெட்ஸ் ஹேவ் அ இன்டராக்டிவ் செஷன். அதாவது இது வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கறதுக்கும் அதுலேருந்து வேதத்தில் நம்ம பார்க்கறதுக்கும் நான் சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்கா அந்த விஷயத்துலேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது ஏதாவது ஞாபகம் இருக்கா இருக்கும்? தேவனை எப்படி ஆராதிக்கிறது, ஓகே, எப்படி ஆராதிக்கிறது, எப்படி, அதாவது முதல்ல நம்ம பார்த்தது வந்து தேவனை ஏன் ஆராதிக்க வேண்டும். ஆராதனைக்காக படைக்கப்பட்டவன் யார்? மனிதன். இதுதான் மீன். கர்த்தர் அவரை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டவன் மனிதன். சோ ஆராதனை இன்மையினால் என்ன ஏற்படும் அப்படின்றத நம்ம நோவா காலத்துல பார்த்தோம். கர்த்தர் மனுஷனை உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்டவன என்ன பண்ணிட்டாரு? சரி இவனை அழிச்சணும்ட்டு வெள்ளத்தின் மூலமாக அழிக்க முயல்கிறார். அழித்தும் விட்டார். ஆனா அதுல ஒரு குடும்பம் தப்பிக்குது. அந்த குடும்பம் ஏன் தப்பிக்கிறது என்று சொன்னால் நோவா பத்தி பார்க்கும்போது தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றான். ஸ்டார்டிங்ல இருந்தே கிருபை இருக்குது. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பழைய ஏற்பாடுனா கிருபையே கிடையாதுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அது நிறைய பேர் நியூ டெஸ்டமெண்ட் தான் கேரி பண்ணுவாங்க. பாத்துறீங்களா? சர்ச்சுக்கு சின்னதா இருக்கும், ஹேண்டியா வேற இருக்கும் அது. ஏன்னா இது நம்மளால அதை தூக்கி போறது வேற சோம்பேறித்தனா. சின்னதா இது தூக்கி பாக்கெட்ல சொருகி போட்டுனா அப்படி கிளம்பிடுறது. பழைய ஏற்பாடுலாம் முடிஞ்சிச்சுங்க. பழைய ஏற்பாடு நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்களை பழைய ஏற்பாடுல தான் பார்க்க முடியும். இங்க ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வர்ஷிப்பை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ நோவா என்ன பண்றான்? முதல்ல வர்ஷிப் பண்றான். வர்ஷிப் பண்ணவன என்ன ஆகுது? காரியமே மாறுது. கர்த்தருடைய மனம் மாறுகிறது. அதாவது மனம் நொறுங்கின தேவன் மனம் மகிழ்கிறார். ஏன்னா ஆராதனை நிமித்தமா, சரியா? ஸோ அதனாலதான் நம்ம ஆராதனை செய்யும். சோ ஆராதனை செஞ்சவன என்ன நடக்குது அப்படின்ன உடனே ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, அவங்க தான் செட்டில் ஆயிட்டோம். ஏன்னா இவங்க சமாளிக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு. சரி, ரைட். அவர் வேலையை பார்க்கணும். சோ இப்போ வந்து ஃபைன். ஏன்னா நான் சில விஷயம் சொல்ல வருவேன், நான் மறந்துடுவேன். இதுல சம்டைம்ஸ் மறந்து ஆராதனை, சரியா? அதனால நோவா வந்து என்ன பண்றா? தேவனோடு கூட ஆராதனை செய்கிறான். ஆராதனை நிமித்தமாக என்ன வருகிறது? உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஒண்ணு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உடன்படிக்கை எங்க நடக்குதோ கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்து விடுவார். என்ன அடையாளம் அப்படின்னாக்கா, நோவாக்கு என்ன அடையாளம்? வானவில். அதை பார்க்கும் போதுதான் தேவன் இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஏற்படுத்துறார். உடன்படிக்கை என்னன்னா, வெள்ளத்தினால இந்த பூமியை நான் அழிக்க போவதில்லை. ஒவ்வொரு வாட்டி அதை பார்க்கும் போது அவனுக்கு ஞாபகம். அதுக்கு அடுத்தது நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தோம். ஆபிரகாம் கூட தேவன் ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை செய்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்றார். அதனால வாக்களிச்சு அவனை கூப்பிடுறார். ஆபிரகாம் நினைச்சிருப்பான், சொல்றதெல்லாம் நல்லா இருக்குது, பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள இல்லையாப்பா, சொல்றத பெருசு பெருசா சொல்றீங்க, எல்லாத்தையும் ஒண்ணு கூட இல்லையா இங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அதை விசுவாசிக்கிறான் பாருங்க. அதான் இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். அதான் விசுவாச பிரமாணம். அதுதான் அவனை ரட்சித்தது. அதுதான் அவனை நீதிமான் ஆக்கினது. இன்னைக்கு உங்களை என்னைய நீதிமான் ஆக்குறது எதுங்க? விசுவாசம் தான் நீதிமானாக மாற்ற முடியும். ஆபிரகாம எப்படி அவர் விசுவாசத்தினால் அவனை நீதிமானாக மாற்றினாரோ அது போல இன்றைக்கும் விசுவாசத்தினாலே நம்மை நீதிமானாய் ஆக்கினார். அதனால ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதனால ஒவ்வொரு வாட்டியும் இதுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கிறார். ராத்திரி அவன் படுக்கும் போது நட்சத்திரத்தை பாருன்றார். என்ன கூடுமானால் எண்ணும்படி செய்கின்றார். காலையில பார்த்தா மணலை பாரு, கடல் மணல் எண்ண முடியுமா? உன்னால எண்ண முடியும்னா நீ எண்ணிக்கோ அப்படின்ற. அந்த அளவுக்கு உள்ள பெரிய ஜாதி ஆக்குவேன்ற. அப்ப அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது.
மோசேயின் பிரமாணம். ஆனா இந்த ஆபிரகாமுடைய இந்த கவனன்ட் இருக்கு இல்லையா, உடன்படிக்கை, அது எப்படிப்பட்ட உடன்படிக்கைன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து ஆன்சர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் கேட்டீங்க, சொல்லுங்க. ஆபிரகாமின் உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை இருந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சிச்சா? சொல்லுங்க. வாட் எவர் யூ திங்க். சிம்பிள், சிம்பிளான ஒரு விஷயமா கூட இருக்கும். என்ன பிரதர்? முடிஞ்சு சொல்லிட்டார், முடிஞ்சு அப்படின்றார். சரி, அதனாலதான் முடிஞ்சு. இப்ப புதிய இது வந்துச்சு அப்படிதானே? புதிய உடன்படிக்கை வந்துச்சு, ஆபிரகாமுக்கு கொடுத்தது முடிஞ்சு அப்படின்னு சொல்றாரு. ரைட். அப்ப மோசேக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு இல்லையா? மோசேக்கு என்ன உடன்படிக்கை கொடுக்குறாரு? கற்பனைகளை கொடுக்குறாரு, கட்டளைகளை கொடுக்குறாரு. அதுவும் முடிஞ்சா? ரிலேட்டடா சொல்லுங்க. அது முடிஞ்சா இல்லையா? இல்ல, அது கிளாரிட்டி இருக்கு. நம்ம வர்ஷிப் பண்றோம்ல, வர்ஷிப் பண்ணும்போது அந்த கிளியர் மைண்ட் செட்டோட நீங்க வரணும். அதுக்காக தான் சொல்றேன். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டு கட்டளைக்குள்ளாடி கொண்டு வந்துட்டாரு. புதிய ஏற்பாடுல வரும்போது, புதிய ஏற்பாட்டின் இதுல வரும்போது இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு அவரோட உடன்படிக்கை தான் புதிய ஏற்பாடுல வருது. சரி, ஓகே. அப்ப மோசேயோட உடன்படிக்கை அப்ப இருக்குதா இல்லையா? இப்போ அதோட தொடர்ச்சி தான் புதிய உடன்படிக்கை. அதோட தொடர்ச்சி புதிய உடன்படிக்கை. அதாவது மோசேயின் உடன்படிக்கை தொடர்ச்சி புதிய உடன்படிக்கையா? மோசே உடன்படிக்கைன்னு கேக்குறது இதான் கேக்குறீங்க. இல்ல, மோசே உடன்படிக்கைன்னு சொல்லும்போது மோசேயின் உடன்படிக்கைன்னா இஸ்ரவேல் மக்களோட ஒரு உடன்படிக்கை பண்றாரா? அதுக்கு லீடரா மோசேஸ் இருக்கிறாரா? சரியா? இந்த சட்ட திட்டங்கள்னு சொல்றதானே உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. ஆமா, கமாண்ட்மெண்ட்ஸ். கமாண்ட்மெண்ட்ஸ் 10 commandments இல்ல, எல்லா கமாண்ட்மெண்ட்ஸ் டாப் 10ல பாக்குறோம். பட் டோட்டலா அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 600 ஆட் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சரி, ஓகே. அதனால தான் இப்போ உங்களுக்கு உடன்படிக்கையை பத்தி நான் எடுக்க போறேன். ஏன் உடன்படிக்கையை பத்தி பார்க்க போறேன்னா, ஆராதனைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதனால இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க, சில பேர் சபையில இருந்து வரீங்க, ஏங்க நீங்க வாரம் வாரம் அப்பம் பெறுறீங்க, ஏன் மாசத்துக்கு ஒரு தடவை ஏன் நீங்க பண்றது இல்ல? அதே மாதிரி சில பேர் கேக்குறாங்க, ஏங்க காலையில ஏங்க பண்றீங்க, இயேசு கிறிஸ்து ராத்திரில தானே பண்ணாரு, அப்படி ராத்திரிலேயே பண்ணலாமே அப்படின்னா கேள்விகள் இருக்குது. அப்படிப்பட்ட கேள்விகளை வரவேற்கிறோம். அப்பதான் நீங்க கேட்கணும். கேட்டாதான் சிலதெல்லாம் போட்டு பார்க்க முடியுது நம்மளால. சரியா? சோ ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பத்தி ஒரு சின்ன ஒரு இது நம்ம பார்த்தோம். ஆபிரகாமின் உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? உடன்படிக்கைனா என்னன்றதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். 2 parties come into an agreement. கரெக்ட்? உடன்படிக்கைனால 2 பார்ட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி இருக்கணும், செகண்ட் பார்ட்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி கடவுள், செகண்ட் பார்ட்டி மனிதன். இவங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும். சரியா? 2 பேர் பண்றது தான் இல்லையா? சோ அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏன்னா ஆபிரகாமின் உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரத்துல 9வது வசனம்லேருந்து அப்படியே கொஞ்சம் வாசிங்க. அப்படியே நம்ம பார்க்கலாம் எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்யப்பட்டது. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அதாவது இதுக்கு முன்னாடி சம்பவம் வந்து தேவனும் ஆபிரகாமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ இப்ப அவங்க பேசும்பொழுது இவங்க 2 பேரும் உடன்படிக்கைக்குள்ளாக போக போறாங்க. சரியா? சோ இந்த ப்ராமிஸ்லாம் நான் எப்படி நம்புறதுன்னு ஆபிரகாம் கேக்குறான். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு. அதுதான் இப்ப வாசிக்கிறாங்க. என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்றாரு? 3 வயது கிடாரியையும் 3 வயது கிடாரி. ஓகே. 3 வயது வெள்ளாட்டையும் வெள்ளாட்டு 3 வயது 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடா ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு காட்டுப்புறா ஒரு புறா குஞ்சையும் ஒரு புறா குஞ்சு என்னிடத்தில் கொண்டு வா என்றார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா? இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணும்? அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து சரி, அவைகளை நடுவாக துண்டிக்கிறான். பலி செலுத்தப்படுகிறது. அப்போ பலி துண்டா போட்டாதான் ரத்தம் வரும் இல்லையா? அதை கட் பண்ணணும். கட் பண்ணாதான் ரத்தம் வரும். ரத்தம் இருந்தாதான் உடன்படிக்கை செல்லுபடி ஆகும். இல்லைன்னா உடன்படிக்கை செல்லுபடி ஆகாது. சரியா? சோ படிங்க, அது மேற்கொண்டு. துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. சரி. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம்
ம். துரத்தினான். சரி. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆ. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. சரி. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. சரி. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, ம். உன் சந்ததியார் ஆ. தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே ம். பரதேசிகளாய் இருந்து சரி, கடவுள் வந்து என்ன பண்றாரு, அவனுடைய சந்ததியை குறித்து பேசுகிறார். சந்ததி கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அடிமைத்தனம் பட போகிறது எகிப்து தேசத்திலே, இதெல்லாம் சொல்லிடுறார். சொன்ன உடனே அந்த உடன்படிக்கை எங்க செய்கிறாருன்னு சொன்னா 16வது வசனம் நீங்க வாசிங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு. சரி, ஓகே. 7ஆம் வசனம் போயிருங்க. 17வது வசனம் என்ன வருது? சூரிய அஸ்தமித்து சரி. காரிருள் உண்டான பின்பு ம். இதோ புகைகிற சூளையும் ம். அந்த தொண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. என்ன பாத்தீங்க? புகை, ஆரி- காரிருள் சூழ்ந்திருது. ஓகே, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன? புகைகிற சூளையையும் புகைகிற சூளை, அப்புறம் அந்த தொண்டங்களின் கண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை. ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. எப்பயுமே ஒரு உடன்படிக்கை செய்யறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி உடன்படிக்கை செய்வாங்கன்னா, இதெல்லாம் கட் பண்ணாங்க இல்லையா? கட் பண்ண ஆப்போசிட்ல போட்டாங்களா? ஆப்போசிட்ல போட்டா ஒரு பேசேஜ் கிடைக்குமா நடக்கிறதுல? யாரு 2 பேர் பண்றாங்களோ அவங்க 2 பேரும் அதுல நடக்கணும். அப்பதான் அந்த 2 பேரும் உடன்படிக்கைக்குள்ளாக வந்ததாக அர்த்தம். ஆனா இங்க யார் வரா? தேவன் மாத்திரம் தானே வராரு. ஆபிரகாம் என்ன பண்றாரு? தூங்கிட்டார். சரியா? ஆபிரகாம் தூங்கிட்டார், தேவன் அதன் வழியாக நடந்து போகிறார். சோ இந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை யார் செய்தது? செகண்ட் பார்ட்டியை காணுங்க. செகண்ட் பார்ட்டியை வச்சு எப்படி வச்சு பண்றாருன்னா, நீ விசுவாசிச்சா போதும்பா, நீ இந்த அக்ரிமெண்ட் உள்ளே வரணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் உடன்படிக்கை பண்றாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அதான் ஆதியாகமம் 22:18 வாசிங்க. என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாரு அவனுக்கு? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். பூமியில் உள்ள சகல ஜாதிகள், இதாங்க கவர்னன்ட். இதுதான் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஆபிரகாம் மூலமா பூமியில இருக்கக்கூடிய எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் வருது. எங்க அந்த கிளைமேக்ஸ் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். சரியா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதெல்லாம் எங்க கிளைமேக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ரஞ்சித் பிரதர் வந்து அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல சொன்னாரு, முடிஞ்சு போச்சு பிரதர், முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. இல்லையா? நம்ம எங்க கிளைமேக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும். 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சோ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யார் மூலமாக நிறைவேறுகிறது? கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுகிறது. ஆனா இது டிராவலிங் டைம் இருக்குது. யாருக்கு? முதல்ல ஆபிரகாம் சந்ததிக்கு தான் அவர் பண்றாரு, புறஜாதிகளுக்கு பண்ணல. ஆபிரகாம் சந்ததிக்கு தான் உடன்படிக்கை பண்ணார். ஆனா நான் சொன்ன இந்த உடன்படிக்கையில யார் ஈடுபட்டது? தேவன் மாத்திரமே ஈடுபட்டார். மனிதனுடைய இன்டர்வென்ஷன் அதுல இல்ல. அதனாலதான் கிறிஸ்து இயேசு வரைக்கும் வருது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இன்னைக்கும் எனக்கும் அது நம்ம எடுத்துக்கொள்ள போகிற அளவுக்கு மாத்திரம் கிடையாது. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இஸ்ரவேல் மக்கள், உலக மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அது முடிய போகுது. கடைசி பரியந்தம் இந்த உலகம் எப்ப கடைசியா முடிய போதோ, till the last day of this world, the covenant which was made by God to Abraham, it's valid. It is valid. இப்போ இன்னொரு கவனத்தை பத்தி நம்ம பார்ப்போம். சோ இந்த கவனத்துல இப்போ என்ன ஐடியா வந்தது உங்களுக்கு? அது முடியல, இன்னும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. அதுல நம்ம கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மளும் அதுல வந்து இணைந்து விட்டோம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுது. இப்ப மோசே கூட ஒரு கவனன்ட் பண்ணாரு இல்லையா? அந்த கவனன்ட் எப்படிப்பட்ட ஒரு கவனன்ட் நம்ம பார்த்துருவோம். அது பார்த்தாதான் நமக்கு நல்லாவே புரியும். மோசேயோட என்ன பண்றாரு? நம்ம எல்லாருக்கும் அந்த தெரிஞ்ச யாத்திராகம் கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்ன? அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். எதன் மூலமாக மீட்கப்படுகிறார்கள்? பஸ்கா ஆடு.
அடிக்கப்படுகிறது, அதன் மூலமாக மீட்கப்படுறாங்க. மீட்கப்பட்டவன என்ன நடக்குது? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மீட்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெட் சி வழியா போறாங்க இல்லையா? சோ வார்த்தையை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள். அதுக்கப்புறம் அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது இல்லையா? அவங்க ரெட் சி வழியா போனாங்க, அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாய் பேசப்படுகிறது. சோ ஞானஸ்தானம் பண்ண பிறகு என்ன பண்றாங்க? அவங்க சீனாய் மலைக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. சோ தேவன் அவர்களுக்கு மோசையின் மூலமாக பிரமாணங்களை கொடுக்கிறார். சோ அப்போ அந்த தேசமானது எப்படிப்பட்ட தேசமா மாறுதுன்னா, ஒரு விசேஷித்த தேசமாக மாறப்படுகிறது, ஒரு பரிசுத்த தேசமாக, பரிசுத்த ஜாதியாக மாறுகிறது. அவங்களுக்கு எல்லா பிரமாணங்களையும் அவர் கொடுக்கிறார். அந்த பிரமாணத்திலிருந்து ராஜாக்கள் உருவாக போறாங்க, ஆசாரியர்கள் உருவாக போறாங்க இல்லையா? சோ இந்த காரியங்கள்லாம் நடைபெற போகிறது. ஆனா அதுல நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதுல நம்ம ஃபுல்லா வாசிச்சு பார்த்தோம். ஏன்னா ஃபுல்லா வாசிக்க வேணாம், நமக்கு நிறைய, நீங்க போய் வீட்டுல போய் கூட வாசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம பிராக்டிகல் செஷன் தான் வைக்க போறோம். அதுல 2 பேர் கூட அவர் உடன்படிக்கை பண்றார். யார் யார் கூட? இஸ்ரவேல் மக்களோடையும் யெகோவா தேவனோடும் ஒரு உடன்படிக்கை செய்யப்பட போகிறார். சரியா? அந்த உடன்படிக்கையில சொல்றாரு, நீங்க இந்த கற்பனைகளை கை கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் சாபம். சோ ஆபிரகாம்ல அந்த உடன்படிக்கை, இட் இஸ் an unconditional உடன்படிக்கை, நிபந்தனை அற்ற ஒரு உடன்படிக்கை. ஆனா மோசேயின் மூலமாக ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது அல்லவா, அது நிபந்தனை உடைய ஒரு உடன்படிக்கை. சோ அது அன்கண்டிஷனல், இது கண்டிஷனல். நீ இப்படி பண்ணனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னோட பேச்சை கேட்கலனா உனக்கு சாபம். சரியா? இந்த 2 உடன்படிக்கை நமக்கு நல்லா புரிஞ்சிச்சா? ஓகேவா? இப்ப நம்ம எந்த உடன்படிக்கையில் இருக்கோம்? ஆபிரகாம் சொன்ன உடன்படிக்கை யார் மூலமா கனெக்ட் ஆகுது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கனெக்ட் ஆகுது இல்லையா? அன்கண்டிஷனல், நிபந்தனை அற்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக அது ஆபிரகாம்ல ஆரம்பிச்சது. அதனால்தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, மெல்கி செதேக்கின் முறைமையின் பிரகாரமாக அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, லேவி கோத்திரம்லாம் வருவதற்கு முன்னதாகவே இந்த உடன்படிக்கையானது செய்யப்பட்டது அப்படின்னா சொல்றாரு. சரியா? இப்போ எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம், நம்ம பவுல் சொல்றாரு, பவுல் தான் எழுதினார் என்று நாம் நம்புகிறோம். அவர் சொல்றாரு, பழைய உடன்படிக்கை இது மேல வேலிட் இல்ல, இட் இஸ் ஆல் அப்சல்யூட் அப்படின்றார். 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். எபிரேயர் 8ல வாசிக்கும் போது பழைய உடன்படிக்கை ஒழிந்து போச்சுன்னு சொல்றாரு. இது எந்த உடன்படிக்கையை பத்தி பேசுறாரு? He's talking about the conditional covenant that we had with Moses. So இப்போ ஒரு கேள்வி வருது, நம்ம பிரதர் கூட நிறைய அந்த கேள்விகள் கேட்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை எப்ப பண்ணார்? நம்ம டெய்லியும் அது சிலுவையில நடந்தது, அதை எப்படி செய்து காட்டுகிறார்? ஏன்னா நம்ம ஆராதனைக்கு வரோம், அப்பம் பிக்கிறோம், திராட்சரசம் பண்றோம், மேல் வீட்டறையில். எந்த டைம் அது? கரெக்ட். அப்போ ராத்திரியில தான் நடக்குது. ஏன் ராத்திரியில நடக்குது? அதான் நம்ம நிறைய சகோதரர்களுடைய கேள்வி. அத கேள்வியை ஆன்சர் பண்ணுங்க. எப்படி? பஸ்கா நைட்ல தான் ஆசரிச்சாங்க. பஸ்கா நைட்ல தான் ஆசரிச்சாங்க. ஓகே. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்காக ஆசரிக்கிறதுக்காக போறாரு, அதனால தான் நைட்ல நடந்தது இல்லையா? அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் நம்ம வாசிச்சுருவோமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் அது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சன்னதியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. அது ஏன் ராத்திரியில நடந்ததுன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. யார் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? மோசேயின் மூலமாக.
ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் based on what? Faith. Who? ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இது விசுவாசத்தின் பிரமாணம். அதனால நீ எப்ப விசுவாசிச்சியோ நீ யாருடைய சந்ததியா மாறுற? ஆபிரகாமின் சந்ததியா மாறுற. அதை விட மேலா சொல்லணும்னா நம்மலாம் யாரு? இயேசுவின் சந்ததி. எல்லாருமே வாய்நாள் அறிக்கணுமா? நம்மலாம் யாரு? இயேசுவின் சந்ததி. நாங்க இவரு, நாங்க அவரு, நாங்க யார் தெரியுமா? அப்பெல்லாம் பேசக்கூடாது. இயேசுவின் சந்ததி கூட வந்துட்டீங்கன்னா நான் யார் தெரியுமா, இவங்க யார் தெரியுமா அப்படின்னா பட்டையோ நாமோ போட்டு எங்கேயாவது போயிடும். இங்க இருக்க முடியாது, இந்த கவர்னட்டுக்குள்ளே இருக்க முடியாது. பிளேஸ் இல்ல, இடம் இல்லைன்ற. இயேசுவின் சந்ததி, இயேசுவின் ரத்தம் உங்களை வாங்கி இருக்கிறது. He has purchased you. You are his possession. நான் இவரு, நான் அவரு. You have to put patai or namam and then go. இல்லையா? அதெல்லாம் யாரும் நம்ம சொல்லி தரது இல்ல, சபையில சொல்லி தரணுங்க. இதெல்லாம் சபையில சொல்ல வேண்டிய விஷயம். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் has to go from here. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறோம். சோ இப்பேற்பட்ட ஒரு காரியம். சோ இந்த ராத்திரியை என்ன அனுசரிக்கிறாங்க? இஸ்ரவேல் எல்லாருமே அந்த ராத்திரியை அனுசரிக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலறையில் அந்த ராத்திரி வேளையிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இந்த சம்பவத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல சீஷர்களோடு சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த பஸ்கால நான் பங்கு பெறறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன்னு சொல்றாரு. அதை நம்ம வாசிப்போமா அந்த பகுதியை? லூக்கா 20ஆம் அதிகாரம் 22ஆம் தெரியுது. 20ஆம் அதிகாரம் 22:19 வாசிங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். பின்பு இதோ 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து, இல்ல அதுக்கு முன்னாடி அப்போ போகணும்னு நினைக்கிறேன். 22:15. ஆசையா இருக்கேன்னு சொல்றாருல. அப்பொழுது 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். மிகவும் ஆசையா இருந்தேன். ஏன் மிகவும் ஆசையா இருந்தாரு? பஸ்கா எப்போ ஆரம்பிச்சது? சாயங்கால வேளையில ஆரம்பிச்சது. காலகட்டம் சொல்றாங்க, எப்ப ஆரம்பிச்சது? எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது வெளியில வந்தாங்களோ அதன் முதல் ராத்திரி அனுசரிக்கப்பட்டது. ஆனா இந்த ராத்திரி, அதே ராத்திரி பஸ்கா ராத்திரி, கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் என்று சொல்லுகிறாங்க. 1500 இயர்ஸ். அது நடுவுல நமக்கு என்னென்ன வந்துருச்சு? டாபர்நாக்கிள் வந்துருச்சு, சாலமன் டெம்பிள்லாம் வந்துருச்சு, இப்போ ஹேரோது டெம்பிள் தான் இருக்குது ஸ்டாண்டிங்ல. சரியா? இப்போ அவர் சொல்றாரு, நான் ரொம்ப ஆசையா இருக்கேன்னு சொல்றாரு. எதுக்குன்னா இந்த பஸ்காவை அனுசரிக்க நான் மிகவும் ஆசையா இருக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டே? சொல்லுங்க, ஏன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே? ஏன் ஆண்டவரே நான் ஆசையா இருக்கேன்னு ஏன் சொல்றாரு? மனிதனுக்கும் அவருக்கும் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ளவில்லை என்றால் உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாருல. அதுக்காக வேண்டியது. அதாவது ஏன் அவர் ரொம்ப ஆசையா இருக்காரு அப்படின்னு சொன்னா, இவர்கள் இதுவரைக்கும் ஒரு அடையாளமாக ஒரு ஆட்டை பலி செலுத்திக் கொண்டிருந்தார். ஆனா ரியல் ஆடே இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவரை தான் ஆடா பாவிச்சாங்க பழைய ஏற்பாட்டுல. ஆனா யார அவங்க பாவிச்சு பண்ணாங்களோ அவர் ரியாலிட்டியில வந்து உட்கார்ந்து இருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ரொம்ப ஆசையா இருக்கேன்னு சொல்றாரு. ஏன்னா அதோட நிறைவேறுதல் வருகிறது யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அந்த அன்னைக்கு எப்படி அந்த ஆடு அடித்து டோர்ல பூசப்பட்டதோ அது போல நிஜம், அது வரைக்கும் நிழலா இருந்தது, இன்னைக்கு நிஜமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற போகிறது. ஆண்டவர் அப்ப சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, இதை அனுசரிக்க வேண்டும், ரிமெம்பர் இட். இப்ப இயேசு சொல்றாரு, அதை அப்படியே நிறைவேற்றுகிறார்.
எப்ப நிறைவேற்ற போகிறார்? அடுத்த அந்த ராத்திரி அவருடைய பாடுகள் ஆரம்பிக்கப்பட போகிறது. அவர் எப்போ சிலுவையில அடிக்கப்பட போகிறாரோ அது நிறைவேற்றப்பட்டு விடும். அதுக்கு முன்பதாக அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, அதாவது அதை பரிபூர்ணப்படுத்திட்டு ஒரு புதிய கவனத்தை உருவாக்குறாரு. அதுதான் என்னது? புதிய உடன்படிக்கை. சோ இப்ப நம்ம அதுதான் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக போறோம். ஆனா அதையும் சொல்றாரு, ரிமெம்பர். இததான் நம்ம பைபிள் என்ன சொல்லுவோம்னா the dispensation of time. ஒவ்வொருத்துக்கும் காலகட்டங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மோசேயின் காலகட்டம் எப்போ ஆரம்பிச்சது? இஸ்ரவேல் எப்போ எகிப்தில இருந்து வெளில வந்தாங்களோ அது ஆரம்பிச்சுதா? எப்ப எண்ட் ஆகுது? மேலறையில எண்ட் ஆகுது. மேலறையில எண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவரு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதுதான் புதிய உடன்படிக்கை. மேலறையில இருந்து ஆரம்பிக்குது. எப்போ முடியும் தெரியுமா? அதான் நம்ம அந்த 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு இல்லையா? ஆனா அந்த டைம்ல அவர் சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலறையில அதை பத்தி சொல்லவே இல்லை. சரியா? அதை பத்தி பேசவே இல்லை. அதே போல கிட்டத்தட்ட நம்ம 3 இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ல இருந்து 20 வரைக்கும் நம்ம அந்த வசனங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 26, 26ல இருந்து 27 வசனங்கள் வரைக்கும் அந்த உடன்படிக்கையை வாசிக்கிறோம். மார்க்லயும் நம்ம வாசிக்கிறோம் அந்த உடன்படிக்கை 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து 23 வரைக்கும். எங்கேயுமே அந்த நேரம் குறிப்பிடப்படவில்லை. ஆனா இங்க 1 கொரிந்தியர்ல சொல்றாரு 26வது வசனத்துல till he comes. என்ன சொல்றாரு? மறுபடியும் வர வரைக்கும். அப்ப எங்க எண்ட் ஆகும்? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, எங்க மத்திய வானத்துல வரும் பொழுது, சபையானது எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த நியூ கவர்னன்ட் என்ன மாறிடும்? இந்த நியூ கவர்னன்ட் முடிஞ்சிடும். எப்படி மோசேயுடைய கவர்னன்ட் எப்படி முடிஞ்சதோ அது போல இது ஸ்டார்டிங் டைம் அண்ட் எண்டிங் டைம். சோ இப்போ நம்ம எதுல இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். எப்ப முடிய போகிறது? அவர் வரும்பொழுது முடிய போகிறது. எப்பொழுது சபை எடுக்கப்பட போகிறதோ அப்பொழுது இதெல்லாம் முடிய போகிறது. சோ இப்போ நம்ம கவர்னன்ட்டை பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சோ கவர்னன்ட் அப்படின்றது யாரு யாரோட கூட பண்றது அப்படின்னு சொன்னா 2 பார்ட்டிஸ் இருக்கணும். இதுல நியூ கவர்னன்ட்ல யார் யாரோட கவர்னன்ட் பண்ணது? தேவன் தேவனோடு கூட பண்ணுகிறார். சொல்லலாமா? தேவன் தேவனோடு கூட பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு யார் பண்ணுது? தேவன் தேவனோடு கூட பண்ணுகிறார். மோசேல என்ன பண்றாரு? தேவன் இஸ்ரவேல் மக்களோடு பண்ணுகிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு அது எல்லாமே நிலை நிற்கவில்லை. ஏன் நிலை நிற்கலன்னா மனிதனால அதை காப்பாற்றவே முடியாதுங்க. நம்பிக்கையை காப்பாற்றவே முடியாது. உடன்படிக்கையை காப்பாற்றவே முடியாது அவன். சோ ஆபிரகாமின் உடன்படிக்கை unconditional, the new covenant unconditional, Mosaic law conditional. சோ இந்த 3 விஷயங்களையும் நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சோ இப்போ இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபரிங் பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த டிரான்ஸ்ஃபரிங் எப்படி இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு எப்படி இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்து இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா ஒரு 15 மினிட்ஸ் ஆராதனை பத்தி நம்ம அப்படியே பேசிருக்கோம். ஏன்னா உடன்படிக்கையில இருந்தா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். அதுக்காக சொல்றாரு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிங்க. மத்தேயு 23 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு யார்கிட்ட இருந்து? அது முன்னாடி எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்து நீக்கப்பட்டு யார்கிட்ட போகுதுன்னு எங்க சொல்றாருன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 32. யாருக்கு போகுதுன்னு சொல்றாரு? இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்து நீக்கப்பட்டு லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். சிறுமந்தையன் யார சொல்றாரு தெரியுமா? முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுவார். சோ இஸ்ரவேல் தேசத்துக்கிட்ட இருந்து அவங்க சீஷர்களுக்கு வரப்போது, சீஷர்கள் கிட்ட இருந்து இந்த உலகத்துக்கே போகுது. see the transfer. அங்கிருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது இவங்க கிட்ட இருந்து அப்படியே நமக்கு எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. so this is the transferring of the covenant. சரியா? சோ இப்போ நம்ம கவர்னன்ட்டை பத்தி பார்த்துட்டோம். ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன். ஆராதனை செய்ய வருகிறீர்கள்,
யாரை ஆராதிக்க வருகிறீர்கள்? Let us be very precise. பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆராதிக்க வருகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அல்ல. புரியுதா? அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களாகிய ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை யாருக்கு நம்ம செலுத்துறோம்? தேவனுக்கு. கரெக்டா? தேவனுக்கு செலுத்துறோம். யார் மூலமா செலுத்துறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்துகிறோம். கரெக்டா? அப்ப நம்ம ஆராதனைக்கு வரும்பொழுது, நம்ம ஆராதனை செய்யும் பொழுது நம்ம யார்கிட்ட வரோன்ற கான்சியஸ் நமக்கு இருக்கணும்? தேவனிடத்திலே வருகிறோம். சோ இப்ப எல்லாருமே நம்ம பார்த்தோம், நம்ம யாரா வரோம் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. யாரா வந்திருக்கோம்? கற்கள். ஓகே. ஏன்னா அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முன்னாடி கோயில் இருந்தது, டாபர்நாக்கிள் இருந்துச்சு இல்லையா? அப்ப இப்ப இண்டிவிஜுவல் எப்படி மாத்திட்டாரா? லிவிங் ஸ்டோன்ஸா மாத்திட்டாரு. நம்மலாம் சேர்ந்து வரும்போது என்ன ஆயிடும்? ஸ்பிரிச்சுவல் ஹவுஸா மாறிடும். ஒவ்வொரு கல்லும் சேர்த்து கட்டினாங்க பில்டிங், அது அப்படியே ஆவிக்குரிய மாளிகையாக மாறுகிறது. அதை தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் யாரா வரோம்? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகும் பொழுது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக மாறுகிறோம். அப்படிதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் முடிஞ்சிச்சுங்க, அப்ப ஏங்க பரிசுத்த ஆசாரியர்னு சொல்றாங்க? ஆசாரியர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் இருந்தாங்க. ஏங்க இப்ப பரிசுத்த ஆசாரியர் அப்படின்றாரு? அதெல்லாம் முடியல. யூ கேன் see visually அவங்க என்ன பண்ணாங்களோ அதான் நம்ம இங்க பண்றோம். புரியுதா இல்லையா? சோ தேவனை ஆராதிப்பதற்காக வருகிறோம். அவங்க இதுவரைக்கும் தேவனை எப்படி ஆராதிச்சாங்க? அவங்க பலிகள்னால, மிருக பலிகளின் மூலமாக தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆராதிக்கிறோம். அதனால தான் நம்ம பேர் என்ன? அவங்க பேர் ஆசாரியன். நம்ம பேர் என்ன? பரிசுத்த ஆசாரியன். ஏன்? அப்ப இயேசு இல்ல, இப்ப இயேசு மூலமா வந்திருந்தனால நம்ம பரிசுத்த ஆசாரியன். எவ்வளவு விசேஷத்தவர்கள் பாத்தீங்கன்னா. சேம் திங். அவனும் ஆல்டருக்கு போறான், ஆல்டர்ல இருந்து உள்ள போறான், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு உள்ள போறான், கடந்து போறான். அப்படித்தானே இருக்கு அந்த ஆர்டர். எப்படிங்க இருக்குது? டாபர்நாக்கிளோட ஆர்டர் எப்படி இருக்கு? டெம்பிளோட ஆர்டர் எப்படி இருக்குது? அதான ஆர்டர். அதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா? எபிரேயர்ல சொல்லும்போது சொல்றாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, உண்மைதான். பட் யூ நோ ஒன் திங், இட் இஸ் தி காப்பீஸ் ஆஃப் ஹெவன் என்றார். அதாவது பரலோகத்தின் காப்பியாம். பரலோகத்துல கர்த்தர் சொல்லிதான், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிதான். மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க, நோவாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க. ஏன் பேழையை கட்டு போனான்னு தெரியாதா? யாராவது ஆசாரியை கூப்பிட்டு எப்படிங்க கட்டுறது, இவ்வளவு பேர் உள்ள போனான்னு கேட்கல. அவரு கொடுக்குறாரு மெஷர்மெண்ட், நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ல கட்டுன்றார். டாபர்நாக்கிள் கட்டுறதுக்கு அவரு கொடுக்குற மெஷர்மெண்ட். ஏன் தெரியாது? அங்க இருக்கிறவங்க நல்லா சூப்பரா பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச கொத்தனார் வந்துருக்கிற கூட்டம் வந்தா அசத்தரா கட்டிடுவாங்க. அப்படி கிடையாது. பிகாஸ் he is giving the copies of heaven. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. ஆலயங்கள் கூட. அப்ப நம்ம ஆராதிக்க போறோம். அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அவரு பேலஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு ஒரு மினியேச்சர் ஐடியா தான் இது. ஆனால் தான் மெஷர்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. அதுதான் ஆர்டர். நம்ம போடுறது இல்ல ஆர்டர், இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது இல்ல ஆர்டர். நான் எப்படி வேணா மாத்திப்பாங்க என் இஷ்டத்துக்கு. இப்படி இருந்தா ஜனங்க விரும்புறாங்க, இப்படி இருந்தா ஜனங்க விரும்பலங்க. இதுக்கெல்லாம் கதையே கிடையாது. அப்ப ஆராதனை என்று சொன்னால் யாருக்குரியது? அது தேவனுக்குரியது. தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படிதான் பண்ணணும். இதுல நம்ம இஷ்டத்துக்கு வேலையே இல்லை. புரிகிறதா? அது சோ பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் மாறி இருக்கிறோம். சோ இப்ப நம்ம பிரைசஸ் நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, எல்லாமே தேவனை நோக்கி தான் இருக்கணும்.
எல்லாமே தேவனை நோக்கியே இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி பண்றோம். எப்படி என்ட்ரி பண்றோம்? ஒரு அட்ரஸிங்கோட என்ட்ரி பண்றோம், தேங்க்ஸ் கிவிங்கோட என்ட்ரி பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ட்ரி கொடுக்குறோம்? எக்ஸார்டேஷன். யாரை எக்ஸார்ட் பண்றோம்? யாரை புகழ்கிறோம் என்று சொன்னால் தேவனை புகழ்கிறோம். அதுல அந்த புகழ்ச்சி எல்லாமே தேவனை குறித்தே இருக்க வேண்டும். அதை ஏறெடுக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஏறெடுக்க வேண்டும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். இப்படிதான் நம்ம பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ண வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்டவர் 2 விஷயங்கள் சொல்றாரு. இந்த பகுதியோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆண்டவர் 2 விஷயமா சொல்றாரு. அதே 7ஆம் வசனம் 9வது வசனம் நினைக்கிறேன். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்ப 2 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். சோ பரிசுத்த ஆசாரிய கூட்டம் எதுக்கு போகுது? தேவனை ஆஃபர் பண்றதுக்கு. ஆஃபரிங், சாக்ரிஃபைசஸ் எல்லாம். சோ நம்ம வந்து தேவனுடைய சமத்துக்கு உள்ள போகும்போது நம்ம எப்படி போறோம்னா பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக போகிறோம். அவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம வெளியில வரும்பொழுது எப்படி வரும்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி வருகிறோம். எப்படின்னா ராஜரீக ஆசாரியம். அப்ப நம்ம 2 பேரை நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. ஒண்ணு ஆவிக்குரிய ஆசாரிய கூட்டம். அது எப்போ? ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது. வெளியில வரும்பொழுது எப்படி நாம் வருகிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வருகிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தோட வேலை என்ன? இது ஆஃபரிங் கிடையாது. இது என்னது? ப்ரோக்ளமேஷன், புண்ணியங்களை அறிவிக்கிறது. ஆசாரியன் எப்பயுமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ இல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்கோ போயிட்டு வெளியில வந்தவன அவன் வந்து தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பான். அதை போல நீங்களும் நானும் புண்ணியங்களை அறிவிப்போம். ஆனாதான் நமக்கு மெசேஜ் இருக்குது. மெசேஜ் இருக்குது எதுக்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம். தட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி வர்ஷிப். நம்ம எல்லாரும் வரோம், எல்லாம் நம்ம ஆராதிக்கிறோம். அதுக்கப்புறம் மெசேஜ் இருக்குது. ஏன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம். we are following the same patterns of the Bible. இதுல மாத்தி ஈத்தி போடுறதுக்கு வேலையே இல்லை. எப்படி இருக்குதோ இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனாலதான் இதெல்லாம் நாம் செய்யறோம். சோ இப்போ நீங்க வந்து ஒரு காரியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன் நம்ம ராத்திரியில பண்றது இல்லை அப்படின்றதுக்கு நம்ம பார்த்தோம். ஏன்னா அது யாருக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை? மோசேக்கு கொடுத்த உடன்படிக்கை. ஆனால் தான் இன்னைக்கு நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா டேட் அண்ட் டைம் எதுக்காக இந்த வாட் இஸ் த ரீசன் ஆஃப் டூயிங் இட் இன் தி மார்னிங் அப்படின்றதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு நமக்கு. வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக்ல தான் அவர் உயிர் தெழுறாரு. அதனால தான் the first day of the week நம்ம அனுசரிக்கிறோம். இங்க நம்மளால அனுசரிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக் நம்ம வந்து ஹாலிடே லீவ் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு. அதனால நம்ம ஃப்ரைடே பண்றோம். சோ தட் இஸ் தி ரீசன். ஏன்னா அந்த ராத்திரியில பண்ணணும் அப்படின்றது அது யாரோட உடன்படிக்கை செய்தார்? இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்தார். ஆகவே அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள், இம்மட்டும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, மேசியா வந்து விட்டார், அதை நிறைவேற்றி விட்டார், அவர் புதிய உடன்படிக்கை கொடுத்து விட்டார். புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் அவனுக்கு தெரியல, இன்னும் அவர்கள் மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். So that is the reason. So இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ஆராதனையில நம்ம ஏன்னா நெக்ஸ்ட் தாட்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம போவோம், அது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம போவோம். பட் இப்போ நம்மளோட பொசிஷனிங் என்ன? நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் காலையில வந்து தேவனை ஆராதிக்கும் போது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நீங்க இருக்கீங்க. யாருக்கு ஆராதனை செலுத்த போகிறீங்க? தேவனுக்கு ஆராதனை செலுத்த போகிறீங்க. யார் மூலமாக ஆசாரியம் செலுத்த போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதனால உங்களோட வார்த்தைகள் பிரயோகிக்கும் பொழுது நீங்க தேவனை குறித்து தான் பிரயோகிக்க வேண்டும். அதுல நடுவுல இயேசு அவரை அனுப்பினீர் என்று சொல்லி அவரை எக்ஸார்ட் பண்றோம். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா அவரை ஆராதிக்கவில்லை என்பதை அந்த கிளாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
through Jesus Christ. இன்னொரு விஷயம் வந்து நம்ம அதாவது நம்ம தேவன் அப்படி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் தேவன் இல்லையா? அவர் வந்து மாறிதான் God head தான். பட் ஆனா Father, Son and Holy Spirit மூணு பேரோட வேலைகள் வித்தியாசமா இருக்குல்ல. அவர் ஒருத்தரா தான் இருக்காரு, பட் வலது பாரிசத்தில் இருக்கிறாருன்னு இருக்குல்ல. அப்ப நம்ம துதிக்கும் பொழுது நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாங்க, பிதா ஒன்றா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிதாவும் இருக்காங்க, ஆவியானவர் இருக்காங்க. அப்படி நம்ம துதிக்கும் பொழுது அந்த 3 பேருக்கு தானே அது போகும். ஆமா, பிரிக்க முடியாதுல. அவங்க பிரிக்க முடியாது. ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இப்ப இருக்காங்க. எஸ். ஆனா அதே நேரத்துல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதே நேரத்துல ஒரு அந்த காட் ஹெட்லயும் இருக்காரு. காட் ஹெட்லயும் இருக்காரு. Actually worship belongs to God. அந்த டைட்டில் வந்து என்ன? worship இல்ல priesthood. அப்படினா priest என்ன? a mediator. அந்த வார்த்தை பிரயோகமே mediator between God and man. அப்படிதானே? கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி. நிறைய பேர் இன்னொரு விஷயமும் நினைச்சுக்கிறாங்க. ஆராதனை பண்ணும்போது it is an individual ஆராதனை நினைக்கிறாங்க. இண்டிவிஜுவல் ஆராதனை அல்ல. ஏன்னா இப்போ காங்கிரிகேஷனா நீங்க வரும்பொழுது இப்போ காங்கிரிகேஷனா இருக்கணும்ல, இண்டிவிஜுவல் கிடையாது. பிரீஸ்ட்ன்றவனே யாரு? அவன் இண்டிவிஜுவலா இருக்கலாம், பட் அவன் பிரதிநிதி, மக்களுடைய பிரதிநிதி, இல்ல தேசத்தினுடைய பிரதிநிதி, இந்த காங்கிரிகேஷனோட பிரதிநிதி. அதனால it is not an individual sacrifice that we give to God, it is a representation. அதனால தான் கடைசியா ஒரு அந்த ப்ளூரல் வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். செலுத்துகிறோம், செலுத்துகிறேன் கிடையாது. செலுத்துகிறேன்னா இண்டிவிஜுவல், செலுத்துகிறோம். இந்த கூடுகை இருக்கிறது இவர்கள் நிமித்தமாக அவர்கள் சார்பாக நான் செலுத்துகிறேன். எல்லாரும் ஆமைன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா ஆமா நாங்கெல்லாம் சேர்ந்து தான் சொல்றோம் அப்படின்றதுக்கு தான் அந்த ஆமைன் கிடைச்சு. ஆனா பைபிள்ல பார்க்கும்போது பிரதர் வெளிப்படுத்தின விசேஷத்துலலாம் நம்ம வாசிச்சோம்னா 5வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் 12வது வசனம் 5வது வசனம் 12வது வசனம் அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது பிதாவையும் ஃபர்ஸ்ட் ஆராதிச்சுட்டு 2வது இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறாங்க. 2 பேரும் டிஃபரெண்ட் பர்சனாவும் காட்டுது. அதே நேரத்தில் அப்போஸ்தலர்கள் சில இடத்துல பார்க்கும்பொழுது அவர்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பிதா நாமம் போடல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டார்கள் வசனம். அதோட ரெஃபரன்சஸ் மட்டும் எனக்கு நான் அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எனக்கு மிஸ் ஆயிட்டு நான் சொல்றேன் பிரதர். நீங்க வந்து எனக்கு பண்ணிடுங்க. அதை பத்தியான ஒரு ஸ்டடியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஹோலி priesthood அப்படின்னும் போது ஹீப்ரூஸ்ல வெரி கிளியரா என்ன சொல்றாரு? you are becoming a priest. priest will go to worship God. ஏன்னா அது வந்து காட் கிளியரா நம்ம வர்ஷிப் பண்ணலாம். இப்ப என்ன क्वेश्चन கேக்குறோம் அப்படினா, இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது அவர்ட்ட ஒரு மனித தன்மை இருக்குது. ஆனா இன்டர்னல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா வந்து ஒரே இதா தான் இருக்காங்க. அத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாக்குறோம். ஒரே சிங்காசனத்திலே 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. நம்ம வெளிப்படுத்தல் 21ல கூட நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மனிதனா வந்ததுல தான் அவரை பிரிக்க முடியுமே தவிர தேவனா இதுல அவரை நம்மளால பிரிக்க முடியாது. அவர் ஸ்டில் அந்த சிங்காசனத்துல இருந்து பிதாட்ட இருந்து அவரை நம்ம எடுக்க முடியாது. அது கரெக்ட். சோ அததான் நான் சொல்ல வரேன். அது கரெக்ட். பட் ஆனா வந்து இத நம்ம பிரைசிங்ல பண்ணும்போது இத வந்து நம்ம எல்லாமே தேவனுக்கு நேரா சொல்றோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதை நாம் ஏறெடுக்கிறோம். கரெக்ட் பிரதர், இந்த இது கரெக்ட். ஆனா வந்து இப்போ ஒருத்தங்க வந்து இயேசு கிறிஸ்துவே நாங்க வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு வல்லமையும் கனமும் ஸ்தோத்திரமும் கனமும் சொல்ல மாதிரி நான் சொல்றேன் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதா அப்படின்னு சொல்றதுனால ஏதாவது மாறுமா? அப்படியேதான் இந்த ப்ரீஸ்ட் ப்ரொசீஜர்ஸை நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம வந்து பிரைசிங்ல யூஸ் பண்ணோம் அப்படின்றது. நீங்க கொடுங்க அந்த ரெஃபரன்சஸ் கொடுங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த ஸ்டடீஸ் சிலது பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிப்போம். சிங்காசனத்துல வீட்டிலிருக்கிற 3 பேர் இல்ல, 3 தன்மைகள்ல தானே உட்கார்ந்திருக்காரு. ஒரே ஆளு 3 தன்மைகள்ல தானே. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அவர் ஞானஸ்தானம் பெறுறாரு. ஆவியானவர் புறாவாக இறங்கும். அதுதான் ட்ரினிட்டி ஃபேக்டர். ஒரே நபர் தானே பிரதர் 3 தன்மைகளை வெளிப்படுறாரு. 3 different people, 3 different. அதுவும் ஸ்டடி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நான் டீப் அனாலிசிஸ் தான் போகணும். 3 டிஃபரெண்ட் அதான் இருக்காங்க. நான் கூட நினைச்சிருக்கேன் எப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான் இருப்பாரு. இப்போ ஒருத்தரே இருக்காரு. ஒருத்தருக்கு அப்பாவா இருப்பாரு, ஒருத்தருக்கு சித்தப்பாவா இருப்பாரு, ஒருத்தருக்கு வந்து ஹஸ்பண்டா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. எல்லாம் 3 தன்மைகளை சேர்ந்துதானே நீங்க எழுதுறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம இங்க 2 இடங்கள்ல பைபிள்ல சொல்லி இருக்கு. ஆசீர்வாதம் 3 பேரும் 3 ஆள் கிடையாது இல்ல.
different personalities. மூன்று தன்மைகள் அதான் மூன்று தன்மை இல்ல. இல்ல அது பரிசுத்தாவின் Three different persons. இப்ப தேவனோட காரியத்துல பாத்தீங்கன்னா கூட பிதாவானவர் நீங்க சொல்றது மூணு கடவுள்னு சொல்றீங்களா? மூன்று கடவுள் 3 in 1 and 1 in 3. அதுதான் ட்ரினிட்டி கான்செப்ட். அது ஒரு பெரிய ஸ்டடி. அதை பத்தி நம்ம பயங்கரமா படிப்போம். நிறைய டைம் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம வர்ஷிப் லெசன்ஸ் போறதுனால தான் நான் இதை மட்டும் நம்ம டச் பண்றோம். அதுக்கு போனோம்னா அது பெரிய இது. சரியா? பேசிக்காவே அந்த ட்ரினிட்டி ஃபர்ஸ்ட் படிச்சாலே அதுக்கு வந்து கேள்விகள்லாம் அது ஒரு செப்பரேட் ஸ்டடி. நம்ம அது இது பண்ணிடுவோம். சோ இப்போ வந்து நம்ம வர்ஷிப்ல வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கு? ஏன்னா நம்ம ஏன் இதை அனுசரிக்கிறோம், இதை ரிமெம்பர் பண்றோம், ராத்திரி ஏன் பண்றது இல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். எதனால அப்படின்றதுக்கான காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். பிளஸ் ராபோஜனம் வேற, பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுவது என்பது வித்தியாசம். ரெண்டுமே சைட் பை சைட் பேசப்பட்டிருக்கு. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கனாலே முன்னாடி பஸ்காவுக்குரிய விஷயத்த சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்குறாரு. இது என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்குதுன்றாரு. ஏன் அப்படின்னா பஸ்கா ஆசரிப்பு எதுனா அந்த பழைய உடன்படிக்கை இருந்ததுல மோசையின் உடன்படிக்கை அது நிறைவேறுது. அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம் நம்ம, இதுதான் என்னுடைய சரீரமா இருக்குது, இது என்னுடைய ரத்தமா இருக்குது, இதை பானம் பண்ணுங்க, இதை நீங்கள் நான் வருமானமும் நினைவு கூறுங்க. அதை முடிக்கிறாரு, இதை ஆரம்பிக்கிறாரு. சோ மறுபடியும் நம்ம பஸ்காவை போட்டோம்னா இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த புதிய உடன்படிக்கை அவர் முடித்து விட்டார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளாத மாதிரி ஆகிடும். புரியுதா? நம்ம ஒத்துக்கல. ஏசு அப்பா நீ அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து பஸ்காவின் ஆடு என்பதை நான் ஒற்றுக்கொள்ளவில்லைன்னு ஆயிடும். அப்ப உங்களுடைய பஸ்காவின் ஆடாக இல்லை என்று சொன்னால் உங்களுக்கும் அவருக்கும் எந்த உடன்படிக்கையுமே இல்லைன்னு ஆயிடும். அதுதான் உங்களோட சரிங்களா? அதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எப்ப பண்றாங்கன்னா வாரத்தின் முதல் நாள்ல தான் பண்றாங்க. அதுக்கு நம்ம நிறைய ரெஃபரன்சஸ் பண்றோம். ஏன் வாரத்தின் முதல் நாள் காரணம் ரீசன் என்னன்னா அவர் உயிர் தெழுந்தது வாரத்தின் முதல் நாள் தான், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக். இது வரைக்கும் அவங்க 7ஆம் நாள் ஓய்வு நாளை அனுசரித்து கொண்டிருந்தாங்க. ஆனா எப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ அப்பையில சாபத்தை விட்டாங்க, சண்டே வந்தாங்க. ஏன்னா இட் இஸ் தி ரெசரக்ஷன் டே ஆஃப் கிரைஸ்ட். எல்லாத்தையும் அவர் முடித்து விட்டார். அதனால தான் எல்லாமே மாறுது. இனிமே நம்ம பஸ்கா ஆசரிக்க தேவை கிடையாது. பஸ்கா அவங்க ராத்திரியில் ஆசரிச்சாங்க, அது இனிமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை? கிறிஸ்து தான் பஸ்காவின் ஆடு, அடிக்கப்பட்டு விட்டார், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டார். அதுதான் சொல்லும்போது வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு நம்ம அப்போஸ்தலர்லாம் வாசிக்கிறோம். அது ஏன் வாரத்தின் முதல் நாள் சொன்னா அவர் உயிர் தெழுந்தது முதல். அவர்கள் மேசியாக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கை நிறைவேற அது இயேசு மேசியா என்பதை ஒப்புக்கொண்டது. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே ஃபைன். 2:30 ஆயிடுச்சு. சொல்லலாம். சோ வேற ஏதாவது क्वेश्चंस நமக்கு இல்ல? வேற ஏதாவது क्वेश्चंस இல்ல. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चंस நம்ம வந்து அதனால தான் உங்களுக்கு கவனன்ட் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் இதுல நம்ம டேபிள் தாட் வரை பண்ணுவோம். ஏன் நான் கவனன்ட் பத்தி எடுத்தேன் அப்படின்னா, ஏன் உடன்படிக்கை பத்தி எடுத்தேன்னா இந்த டிஃபரன்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றது. உடன்படிக்கை தெரியாம நான் இது சொன்னேன்னா புரியவே புரியும். எந்த உடன்படிக்கை ஆரம்பிச்சது இது வரைக்கும் இந்த மூணு உடன்படிக்கை பத்தி நம்ம பார்த்தோம். ஆபிரகாம், மோசே, புதிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் புதிய உடன்படிக்கை. சோ மோசேயின் உடன்படிக்கைன்றது கன்ஃபியூஷன் வந்து மோசேயுடைய உடன்படிக்கை ஆண்டவருடைய உடன்படிக்கை வந்து அது முற்று பெற்றது. இயேசு கிறிஸ்து அதுல ஓகே பிதாவும் ஆபிரகாமுக்குள்ள இது வந்து கண்டினியூ ஆகுது. அது இந்த உலகம் முடிகிற வரைக்கும் எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகும். அதானே எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். ஏன்னா சில புறஜாதிகளும் விடுபட்டப்பட்ட புறஜாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் அது இருக்குது. அது வேணும்னா அவங்க ரத்த சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த கண்டிஷனோட இருக்கும். அன்கண்டிஷனல் போயிடும், கண்டிஷனோட இருக்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் வில் கோ. அதனால தான் நான் கவனன்ட் பத்தி எடுத்தேன். இந்த கவனன்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த காரியங்கள் நமக்கு வந்து புரியும். இல்லை என்று சொன்னால் அப்போ நான் ராத்திரியில தான் பண்ணணும் போல, ஏன் ராத்திரியில பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாம இருந்துச்சு. நீங்க நான் பார்த்தோம் ஏன் ராத்திரி இனிமே ராத்திரியில கொஞ்சம் உறங்கிட்டாரு கொஞ்சம் கூட. அதனால வந்து
ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணிருக்கு, அதை நீங்க கேட்கலாம். அதுல ஃபர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். அதாவது சொல்றது நம்ம தேங்க்யூ